ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் பட்டர் ஸ்காட்சிൻ്റെ ஒரு 2 டயர் வெட்டிங் கேக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 4 கேக் ஸ்பாஞ்சு செஞ்சு வச்சுருக்கு. ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் எப்படி வானிலா கேக்கு ஸ்பாஞ்ச் செய்யறதுன்னு காட்டியிருக்கு, அது பாருங்கள். ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம தேவையான விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா பீட் செய்து எடுத்துக்கலாம். அது அந்த பவுலில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்ல பவுல் நல்லா க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்க முடியும். இந்த அளவுக்கு பீட் ஆனதும் நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இது நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த க்ரீமு. அதுக்கப்புறமா இந்த கரெக்டாக பீட் ஆனது அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பாஞ்சு லேயர் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பாஞ்சுமே கேக் ஸ்பாஞ்ச் எல்லாமே லேயர் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு கேக்கு போர்டு வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் க்ரீம் போட்டு ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணலாம். நான் பாலில் தான் இன்றைக்கி சிரப் செஞ்சுருக்கு. நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் எடுத்துருக்கு, அவ்வளோதான். தண்ணியில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துகிட்டு அரை கப்பு சர்க்கரை போட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்மால் பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு எடுத்தால் சுகர் சிரப் ஆகும். அதுக்கு மேலே நம்ம லேயர் மேலே கொஞ்சம் சாக்லேட் கணேஷை ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் ஸ்காட்சிൻ്റെ க்ரஷ்ஷு போட்டிருக்கு. அது எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது லேயர் மேலே தான் இது போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம க்ரீம் எடுத்து நல்லா இல்லை அந்த ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணுங்க. அது நம்ம பைப்பிங் பேக் இல்லைங்க எல்லாமே கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இது ப்ரெலைன் எடுத்திருக்கு. இது நட்ஸில் செய்யணும் தான். இது எப்படி வந்து நான் இருந்தாலும் வீடியோ எப்படி செய்யணும் இருந்தாலும் வீடியோ போட்டுக்கலாம். அந்த ப்ரெலைன் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கு பட்டர் ஸ்காட்ச் கேக்குன்னு மெயின் திங்ஸே இந்த ப்ரெலைனும் க்ரஷ்ஷும் தான். அதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் திருவி இது போட்டுக்கலாம். அதுவும் ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் போடுங்க, இல்லைங்க அது போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் கணேஷை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரஷ் செய்து வச்சுருக்கிற நட்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷன் தான். லாஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பட்டர் ஸ்காட்சிൻ്റെ க்ரஷ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரியே போட்டு விடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டில் இதில் அது மேலே திருப்பியும் அந்த லேயர் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது லேயர் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம திருப்பியும் சோக் பண்ணிவிட்டு அப்படியே மில்க்கு சிரப் இது அதை வச்சு நம்ம நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதே ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணலாம். அப்படியே நம்ம கேக்கு க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லாமே ஃபஸ்ட் இவ்வளோ தான் க்ரம் கோட்டு. அதுக்கப்புறம் நம்ம இனி ஃபைனல் கோட் இருக்குது. இது நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஃப்ரிட்ஜில் 20 நிமிஷம் இல்லைங்க 10 நிமிஷம் கூட போதும். அப்படியே இல்லை 1/2 hour கூட வைக்கலாம். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி எடுத்து தான் நம்ம ஃபைனல் கோட்டு பண்ணோம். அப்போ தான் நம்ம ஐசிங் ஃபுல்லாக முடியும். சின்ன கேக்கும் இதே மாதிரியே இதே ப்ரொசீஜரில் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம். எடுத்து க்ரம் கோட்டு பண்ணிவிட்டு அப்புறமா ஃபைனல் கோட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டுள்ள ஃப்ளவர் தான் இதுக்காக வாங்கியிருக்கு. வெட்டிங் கேக் அதனால் ஃப்ரெஷ் ஃப்ளவர் போதும்னு சொல்லியிருந்தாங்க. இது நாங்கள் இப்போ அந்த ரிசப்ஷன் ஹாலில் எடுத்துகிட்டு வந்து தான் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கு. அது அந்த வீடு இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு செட் பண்ண வீடியோ எடுக்க முடியல. டெக்கரேஷன் வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம அந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர் எல்லாமே நான் வாஷ் பண்ணிய ஃப்ளவர் தான். எல்லாமே அப்படியே நம்ம இதை இப்போ பிக் பண்ணிடலாம். அது எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம இஷ்டம் எப்படி பண்ணலாமோ அது மாதிரி பிக் பண்ணலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே அங்கங்கே வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரெட் ரோஸ் ஆகினால கொஞ்சம் அந்த ஒயிட் கலருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மேலே இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேக்கிൻ്റെ சைட் ரோஸ் வைக்கலாம். கேக்கில் சைடில் ரோஸ் வச்சு விட போகிறேன். அங்கே அதே மாதிரியே நம்ம எவ்வளோ ஃப்ளவர் வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு அதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் வச்சு எடுத்துட்டோம். நல்லா அழகாக இருக்குது கேக்கு பார்க்கறதுக்கு. இப்போவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரெட் கலர் ஃபோண்டன்ட்டில் ஒரு அழகாக ஒரு ஹார்ட்டு செஞ்சு வச்சுருக்கு. அதில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் போட்டு அப்படியே அழகாக அதை அப்படியே பண்ணியிருக்கு. அது கூடவே 2
அவ்வளோதாங்க, கேக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் ஒரு தடவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேக்கு கட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. தேங்க்யூ.